தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் மருத்துவர் கார்த்திகேயன், நாடாளுமன்ற வேட்பாளராக மத்திய சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கிறேன். நாம் தமிழர் கட்சி யாருடைய வாக்குகளை பிரிக்க தேர்தல் களத்தில் நிற்கிறது? ஒரு வேட்டையாடுறது மாதிரி இல்லாம விவசாயம் செய்ய வந்திருக்கோம். எங்களோட கருத்துக்களை மக்களோட மனசுல விதைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் சரியான அரசியல், இதுதான் சரியான அரசியலோட புரிதல் அப்படிங்கிறத மக்களோட மனசுல எங்களோட கருத்துக்களை விதையா விதைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விதை எல்லாமே உருவாகி இது விவசாயமா வந்து விளைஞ்சு வரும்பொழுது மிகப்பெரிய அறுவடையா செய்யறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வெறுமனே வாக்குகளை பிரிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி நிக்கல. அதிக பெண் வேட்பாளர்களை அறிவித்ததன் காரணம் என்ன? ஐயா சுபவி அவர்களே சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, திமுக இன்னும் அதிக இடங்களை பெண்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இது வந்துட்டு வெறும் வாக்குக்காக தான் நிறுத்துறோம், இது பெண் வேட்பாளரை நிறுத்தி இருந்தா வாக்கு கிடைச்சிருக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக. இது வந்துட்டு கொள்கையிலேயே முரண்பாடு இல்லையா? நீங்க பெண்ணுரிமைன்னு பேசணும்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு முதல் கட்டமா ஆட்சி அதிகாரத்தில் உரிமை கொடுக்கலன்னா அவங்களுக்கு எப்படி உரிமை வரும்? குறைஞ்சபட்சம் நீங்க அந்த 33% கொடுத்துருக்க தேவையில்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி வெறுமனே பேச்சளவில் இல்லாமல் செயல்பாட்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 50க்கு 50% நாங்கள் வந்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம். சீமான் ஏன் களத்தில் போட்டியிடவில்லை? இப்போ 40 தொகுதியிலையும் அவர் வந்துட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய காரணம் இருக்கிறதுனால பரப்புரைகளுக்காக அவர் நிற்காம இருக்கார். சீமான் வந்தா முதல்வராக தான் வருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரா? தலைமை பொறுப்பு தமிழனுக்கு தான் அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் வரும்பொழுது முதல்வராக தான் வருவார். ஏன் நாங்கள் வந்துட்டு முச்சந்தில் நின்று சாகிறதுக்காக தான் வந்தோமா? வர்றது முதல்வராக வர்றதுக்காக தான் கட்சி ஆரம்பித்தோம், வருவோம். திமுக அதிமுகவில் பலமான வேட்பாளர்கள் இருக்கையில் கார்த்திகேயனின் வெற்றி வியூகம் எவ்வாறு இருக்கும்? இது நாங்கள் வெற்றி வியூகம் அப்படிங்கிறதெல்லாம் வியூகமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறோம், நாங்கள் எதுக்காக நிற்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். உண்மை நேர்மையாக படித்தவர்களா இளைஞர்களா எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் ஏழை வீட்டு மக்களாக வந்து நிற்கிறோம். அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மக்களாக நாங்கள் வந்து நிற்கிறோம். அதனால மக்களே எங்களை தேடி வருவாங்கன்னு நம்புகிறோம். பிறமொழி பேசுபவர்கள் அதிகம் உள்ள தொகுதி மத்திய சென்னை. இதில் தமிழர்களின் வாக்குகளை மட்டும் நாம் தமிழர் கட்சி கேட்கிறதா? பிறமொழியாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிரிகள் போல ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி நாங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பரட்டுக்கு முதற்கொண்டு பேசிகிட்டு இருக்கோம். இது தமிழர்களுக்கான மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களோட அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. எங்களோட அரசியல் கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமானது. நாங்கள் வந்துட்டு எல்லாரும் வாங்க கூடி வாழ்வோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் தலைமை தமிழனுக்கு மட்டும்தான். இதுதான் எங்களோட கொள்கை. திமுகவின் கோட்டை மத்திய சென்னை என்று சொல்லப்படுகிறது. தயாநிதி மாறனின் பலம் என்ன, பலவீனம் என்ன? தயாநிதி மாறனோட பலம் அப்படின்னா அவரோட ஊடக வலிமையை வச்சுட்டு நசுக்கிறாரு மற்றவங்களை. அதே சமயத்தில் மிகப்பெரிய பண வலிமை இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு. இது அவரோட வலிமையை அவர் வச்சுட்டு மற்ற வேட்பாளர்களை நசுக்கிட்டு முன்னுக்கு வந்துடலாங்கிற ஒரு கனவுல இருக்காரு. இதை நாங்கள் தாண்டி வர்றோம். ஒரு மாற்று புரட்சிக்காக நிற்கிறோம். இந்த மாற்று புரட்சி எப்படி இருக்கும்னாக்க, வலிமை மற்றவனோட வலிமையை உணராமல் அவர் வந்துட்டு இவன்லாம் எனக்கு எதிரியே இல்லை அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த எதிரி ஏறி அடிக்கும்போது இருக்கிற வலி அவங்களால தாங்க முடியாததாக இருக்கும். அந்த ஒரு வலியை நாங்கள் கொடுப்போம் நிச்சயமாக. சீமான் இனிமையாக பேசுமானா? எங்களோட அண்ணன் வாயிலேருந்து வர்றது எல்லாமே புரட்சிகர வார்த்தைகள். இது வந்துட்டு புரட்சி விதைகளை நெருப்பு துண்டுகளாக நாங்கள் வந்துட்டு போடுறோம். கால அருகே வந்துட்டு நிறைய சருகுகள் கிடக்கும்பொழுது நாங்கள் போடுற துண்டுகள் எல்லாமே பற்றி எரியக்கூடிய துண்டுகளாக மாறும். சருகுகளாக நிற்கிற மக்கள் மனசில் நாங்கள் போடுற புரட்சி துண்டுகள் பற்றி எரியுது. அதனால தான் இவ்வளோ மக்கள், இவ்வளோ பெண்கள் எல்லாரும் வந்து தேடி வர்றதுக்கு காரணம் இவர் வந்துட்டு இனிமையாக பேசினாரு, மயக்கினாருன்னு கிடையாது. எங்களோட புரட்சி விதைகள் விளைய ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதன் காரணம் என்ன? எங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள்னு வந்துட்டு நேரடியாக வச்சு மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இந்த கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கிறதுக்கு எந்த கட்சியுமே இங்கே இல்லைங்கும்பொழுது நாங்கள் யாரோட போய் கூட்டு சேர்றது? இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. அதை நோக்கி காத்துட்டு இருக்கோம். ஒரு மருத்துவராக மக்கள் முன்னாடி போய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. மக்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு? காவா அடைச்சிருக்குன்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மற்ற வேட்பாளர்கள் கண்ணிலே பார்க்காம போறாங்க. நாங்கள் அந்த காவாயை தாண்டி அவங்க மக்களை போய் நேரடியாக களத்தில் சந்திக்கும் பொழுது அவங்க நெகிழ்ந்து போகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேட்பாளரால் நேரடியாக வந்து நம்மளை பார்க்கும்பொழுது தான், நம்மளோட கஷ்டம் புரியும் பொழுது தான் அவங்க வந்துட்டு நமக்கு சரி செய்ய முடியுங்கிறத உணர்றாங்க. அதை வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு மக்கள் உணர்ந்து வாக்களிப்பாங்கன்னு நம்புகிறோம். ஊழல் செய்பவர்களுக்கு நாம் தமிழர் தேர்தல் வரைவறிக்கையில் என்ன தண்டனை வழங்கப்படுகிறது? ஊழல்வாதிகளுக்கு ஊழல் குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு உடனடியாக அரசு வேலை வந்துட்டு ரத்து செய்யப்படும். இனிமேல் அவங்க அரசு வேலையில் சேரவே முடியாதுங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த தலைமுறைகளுக்கும் மகள்களுக்கும் அரசு வேலை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எங்களோட வரைவறிக்கையில் கொடுத்துருக்கோம். திமுக அதிமுகவில் மீண்டும் வாரிசு அரசியல் வளர தொடங்கியுள்ளது. இதை நாம் தமிழர் கட்சி எவ்வாறு பார்க்கிறது? இல்லை, இந்த வாரிசு அரசியலுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அவங்க கொடுக்குற பதில் என்னன்னாக்கா, நாங்கள் நூற்றாண்டாக இருக்கிறோம், இதில் வந்துட்டு வாரிசு தலைமுறையாக இதே கட்சியில் தான் இருக்கிறோன்னு ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த நூற்றாண்டாக இருக்கிற கட்சியில் ஒரு வாரிசை தவிர வேற ஒரு ஆளுங்க வந்துட்டு தகுதியானவங்க வரவே இல்லையா? வர முடியலையா? அந்த அளவில் தான் உங்களோட கட்சி இருக்கா? அந்த அளவில் தான் உங்களோட கொள்கைகளை கொண்டு போய் மற்ற மக்களுக்கு சேர்த்துருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி
அது கூடவே எழுது இல்லையா? நீங்கள் வந்துட்டு வாரிசு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களோட நல்லவர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் வாரிசுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட முடியுமா? அந்த கேள்வியும் சேர்ந்தே வருது இல்லை? நீங்கள் என்ன களப்பணி ஆற்றிருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு நேரடியாக கொண்டு போய் வந்துட்டு ஒரு பதவியில் அமர வைக்கிறதுக்கு? சீமானின் மேடை பேச்சுக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஓட்டு வர மாட்டேங்குது. அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் மாற்று அரசியல்னு சொல்லி வந்தபோது மக்கள் நம்பி அவங்கள ஓட்டு போட்டாங்க. எல்லா ஓட்டையும் வாங்கிட்டு திரும்ப போய் அவங்க காலிலே விழுந்துட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு புது மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவங்க மேலே வந்துட்டு ஒரு அவநம்பிக்கை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை மாற்றத்துக்கு காலம்தான் தீர்மானிக்கும். மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன? அதற்கான நீங்கள் என்னென்ன தீர்வு முன்வைக்க போகிறீர்கள்? மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை தான். குடிநீர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் எல்லாருமே. நிறைய இடத்துல சொல்கிறாங்க 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு வந்துட்டு கார்பரேஷனில் தண்ணி வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் எம்பியாக இருக்காங்க, திமுக தான் எல்லா இடத்துலையும் எம்எல்ஏவாக இருக்காங்க. இருந்தும் மக்களுக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் நல்லது செய்யவே இல்லை. காவா வந்துட்டு அடைச்சதாகவே இருக்குது. அதை வந்துட்டு ஒரு சுத்தம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தூய்மை அப்படிங்கிறது இங்கே இல்லவே இல்லை. சென்னை மாநகரத்தில் உள்ள குப்பையை அள்ள கூட முடியாமல் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குது மாநகராட்சி. இந்த லட்சணத்தில் இருக்கும்பொழுது இதை வந்துட்டு எப்படி நீங்கள் ஒரு நல்லாட்சியாக நீங்கள் பார்க்க முடியும்? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு ஒரு தூய குடிநீரை, சென்னைக்கு உண்டான குடிநீரை சென்னையிலேருந்தே எடுப்போம். நன்றி.